கடந்த அமித்ஷா சந்திப்பின் போது, மன்னிக்கணும், அமித்ஷா வருகையின் போது முதல்ல திரு குருமூர்த்தி அவர்களை பார்த்தார். அதுக்கப்புறம் அதிமுக கூட்டணி அமைந்தது. அதுபோல இந்த முறை பாமகவை பிரச்சனையெல்லாம் தீர்ந்து கூட்டணிக்குள்ள உறுதி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாஜகவுக்கு இருக்கிறதா பார்க்கப்படுது. அரசியல் ரீதியாக அப்படி இருந்தால் தவறு இல்லை. அது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது தெரியாது. அமித்ஷா வர்றாருங்கிறது நம்ம தொலைக்காட்சியில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். 10 நாளைக்கு முன்னே நான் சொல்லியிருக்கேன் வர்றாருன்னு சொல்லியிருக்கேன். அவர் பல்வேறு காரணங்களுக்காக வர்றார். இதுலேயும் அவர் இது ஏற்கனவே அவர் பேசுகிறதாகவும் கூட ஒரு தகவல் இருந்து அதையும் நான் பேசுறதாருன்னா ராமதாஸ் அவர்களையும் திரு பிரேமலதா அவர்களையும் சந்திப்பதாக ஏற்கனவே இருந்தது. இந்த பிரச்சனைக்கு முன்னே அது இருந்ததாக நான் பதிவு செய்திருக்கிறேன். அது எனக்கு கிடைத்த தகவலை வைத்து நான் பதிவு செய்திருக்கிறேன். ஸோ இப்போ ஒரு மெகா கூட்டணியை உருவாக்குறதுக்கு அது இப்போதைக்கு இதை சந்திக்கிறதா அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக அவங்க முயற்சிக்கலாம். ஒன்று. ஸோ அமித்ஷா வருகை முன்னாடி ஒரு கூட்டணியை உறுதிப்படுத்தணும் அப்படின்னா இது சால்வ் ஆகணும். ஸோ அதோட முதல் படியாக இருக்கலாம் தானே. அது என்ன ஏற்கனவே கூட்டணியில் இருந்த கட்சி, அதனால அது இருக்கலாம். இவர் மத்திய அமைச்சராக இருந்தார். இவருக்கு நல்ல அன்புமணி ராமதாஸுக்கு பொதுவாக அவர் இருந்த 2-3 ஸ்கீமை கொண்டு வந்தது ரொம்ப நல்ல பெயர் இருக்கிறது என்பது மத்திய அரசோட நிலைப்பாடு. அது ஒன்று இருக்குது. இன்னொரு விஷயத்தை நான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன். என்னென்னா, நம்ம அருமை சகோதரர் சுமன் சி ராமன் அவர் எல்லாம் கரெக்டாக சொன்னார். பட் அவர் எல்லா விஷயத்தையும் மைக்ரோ லெவலில் ஸ்டடி பண்ணி சொல்கிறவர்னு நான் பார்த்துருக்குறேன். ஆனால் பாஜகவை பொறுத்தவரையில் அவங்க அந்த கட்சியை உடச்சி எடுத்துருவாங்க, இந்த கட்சியை உடச்சி எடுத்துருவாங்கங்கிறதெல்லாம் அது எந்த அளவுக்கு அதை ஸ்டடி பண்ணாருங்கிறது தெரியல. ஏன்னா ஜனநாயகத்தில் ஒரு கட்சி இருக்கிறது. அந்த கட்சியில் உள்ள எம்எல்ஏக்கள் கருத்தியல் ரீதியாக முரண்படும் பொழுது அவர்களுக்கு வேற ஒரு வடிகால் தேவைப்படும். இது ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு முரண்பட்டா பரவாயில்ல. முரண்பட வச்சா அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? எதை வச்சு சொல்வீங்க? முரண்பட வச்சாங்கன்னு எதை வச்சு சொல்வீங்க? கருத்தியல் ரீதியாக முரண்பாடு ஏற்பட்டால் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் முடிவெடுப்பதற்கு குறைந்தபட்சத்தில் எடுத்தாங்கன்னா அது ஆன்டி டிஃபெக்ஷன் லால போயிடும். ஒரு வெளி முயற்சி இல்லாம, இன்டியூஸ்மென்ட் இல்லாம, அப்படியெல்லாம் கர்நாடகால காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அவங்களா தான் முரண்பட்டு வந்தாங்க. நாமளே கற்பனை பண்ணிக்கொண்டு அப்படி பேசுறதை தவிர்க்கணும் என்கிறது தான் என்னுடைய வாதம், என்னுடைய கேள்வி, என்னுடைய பிரேயர் அதுதான். சார், தேசிய கட்சிகள் ரெண்டும் அளவுகளில் மாறுபடலாம். வெவ்வேறு காலங்களில் இந்த டிஃபெக்ஷன்ஸை இன்ஜினியர் பண்ணியிருக்காங்களா இல்லையா? உண்மையை பேசுங்க, யதார்த்தத்தை பேசுங்க. இருக்கலாம். ஆனா அவங்களுக்கும் ஒரு அவங்களுக்கும் ஒரு இது இருக்கு இல்லையா? அந்த கட்சி சரியாக போகல, டெம்ப்ளேட் இருக்குல்ல, நூல் இடம் கொடுக்காம அல்ல கட்சி அதெல்லாம் சொல்லலாம். கட்சியில எடுத்த முடிவு சரியில்லை, நம்மளை கேட்டுட்டு எடுக்கல, இந்த கட்சி ரீதியாக கட்சி ஏற்றுக்கொள்ள முடிவை இந்த அரசாங்கம் எடுக்கல, ஆகவே அவங்களுக்கு அதிருப்தி வருது அப்படிங்கிற போது அவங்க இன்னொரு பார்ட்டியை தொடர்பு கொண்டு பேசலாம் தானே. அதையே நீங்கள் நம்ம பாஜக மட்டும் இதுக்கு பிராண்ட் பண்ண கட்சி மாதிரி பேசிட்டு வர்றதை நான் விரும்பலை. அது அவசியமாங்கிறது எனக்கு விரும்ப மாட்டீங்க. எனக்கு அது இல்லை, நான் விரும்பல. யாருமே அது அதை பற்றி இப்படித்தான் இருக்கும்னு முடிவுக்கு வர வேண்டாங்கிறேன் நான். ஒன்று. இதை பொறுத்தவரை பாண்டிச்சேரியில் நடந்த மாநாட்டில் அவர் முன்வைத்த கோரிக்கை, திரு ராமதாஸ் அவர்கள் முன்வைத்த கோரிக்கை, முகுந்தன் யார்? முகுந்தன் தன்னுடைய மகளோட பேரன். அந்த பேரனோட இன்னொரு பிரதருக்கு தான் அன்புமணியோட மகளை கொடுத்துருக்கிறது. இன்னொரு பேரனுக்கு அவர் செயல் தலைவராக இவருக்கு உதவியாக அவரை போடணும்னு அவர் சொல்கிறார். அதற்கு தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அது எனக்கு உதவியா, அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு, எனக்கு டிசம்பர் கணக்கு சார். அதுக்கப்புறம் பார்த்தா அது பின்னோக்கி எங்கெல்லாமோ சொல்றாரு. அதுதான் ஆரம்பம். அது ஆரம்பம் அப்ப வெளிப்பட்டுச்சு. ஆனா டாக்டர் ராமதாஸ் சொல்றத கணக்குப்படி பார்த்தா பிரச்சனை முன்னோக்கி போகுது. அதுதான் அதுக்கு முன்னே இருந்திருக்கிறது. அதுக்கு முன்னே அவர்களுக்கு வீட்டில் பேசியிருக்கிறார்கள். அது கொஞ்ச நாளா வந்து கொண்டு இருந்திருக்கிறது. அங்க வெளிப்பட்டிருக்கலாம். அங்க வெளிப்பட்டு விட்டது. அது இன்னும் சார்ட் அவுட் ஆகல. அதனால் இது குடும்ப பிரச்சனையை தான் இப்போ கட்சி பிரச்சனையாக அவங்க அது மாறி இருக்கிறது. அதை தணிப்பதற்காகத்தான் இவர்கள் எல்லாம் திரு சைத துரைசாமி அவர்களாக இருந்தாலும் சரி, திரு குருமூர்த்தி அவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தொடர்பு இருந்தவர்கள். அரசியலும் குடும்பமும் சேர்ந்து பிரச்சனைகள் வந்தது இந்திய அரசியலில் புதுசு இல்லை, தமிழ்நாட்டு அரசியலில் புதுசு இல்லை. பட் அதெல்லாம் அதோடைய பேட்டர்ன்லாம் பார்க்கும்போது நீங்கள் அகிலேஷ் யாதவ் விவகாரத்தில் பார்த்துருக்கோம், அதே போல் இந்த சிராக் பாஸ்வான் விவகாரத்தில் பார்த்துருக்கோம். அஃப்கோர்ஸ் ஒன்றும் ஒரு தன்மை வேறு. பட் இந்த குடும்பங்கள்லேயே பிரச்சனைகள் தேர்தல் ஆணையம் வரைக்கும் போனது உண்டு. பட் அதை ஒரு பேட்டர்ன் பார்க்கும்போது அது யாருக்கு சாதகமாக முடிஞ்சிருக்கு நினைக்கிறீங்க? இல்லை, இதுவரைக்கும் அது போயிருக்கிறத பார்த்தா திரு ராமதாஸ் நிறுவனர். அந்த கட்சியை அவரே சொல்லியிருக்கிறார், 95,000 கிராமத்துக்கு நான் போயிருக்கிறேன், சைக்கிள் இல்லாத காலத்தில், செல்போன் இல்லாத காலத்தில், பஸ்ஸில் நடந்தெல்லாம் போய் நான் அந்த கட்சியை வளர்த்துருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார்.
அதெல்லாம் மாற்று கருத்துல அவர் நிறுவனர், அவர் நிறைய Right. நம்மளோட தலைவர்கள் The point being? எல்லாரோடையும் அவர் இருந்து பேசியிருக்கார், எல்லா முடிவுகளும் எடுத்திருக்கிறார். அதெல்லாம் Right. The point? இப்போ மகனை பொதுக்குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மகன் தான் அதுக்கு தலைவராக இருக்கிறார். திரு அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார். ஓகே. இப்போ நிறுவன தலைவருங்கிறது நண்பர் சோமு சொன்னது போல 29A ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் தான் இந்த கட்சிகள் பதிவுகள் இதெல்லாம் சொல்றது. அந்த சட்டத்தின் கீழே தான் வருகிறது. 29A ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட். ரைட். அதில் தலைவர் ஆர் பிரசிடென்ட், ஒரு ஸ்ட்ரோக் போட்டுக்கும் பிரசிடென்ட். இந்த கடிதங்கள் வந்தா கூட தலைவர்னு இருக்கும் அல்லது தலைவர் பிரசிடென்ட் ஒன்று தானே? இல்ல, தலைவர் வேற. சாரி, தலைவர் செக்ரட்டரி செயலாளர், தலைவர் பிரசிடென்ட் செயலாளர். கட்சியில இருந்தார், கேட்போம் அவர்ட்ட. பிரசிடென்ட் செயலாளர், சாரி பிரசிடென்ட் செயலாளர். இல்ல, நானே ஒரு கட்சி ரிஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்றீங்க. ஆமா, ஃபைன், ஓகே. பிரசிடென்ட் செயலாளர், பொதுச் செயலாளர் அப்படி வரும். பிரசிடென்ட் தலைப்பு என்னன்னு வச்சுக்கலாம்ல. இப்ப நீங்க நாம் தமிழ்ல தலைமை ஒருங்கிணைப்பாளர் வச்சுக்கலாம். கட்சி பைலால என்ன இருக்குன்னா சுப்பீரியர் யாரு, இதுல சுப்பீரியர் ஒருங்கிணைப்பாளர். நீங்க தலைவர்னு வச்சுக்கலாம், பொதுச் செயலாளர்னு வச்சுக்கலாம், ஒருங்கிணைப்பாளர் வச்சுக்கலாம். தலைமை பொறுப்புக்கு பேர் என்ன இருக்கணும்னு பைலாவில் எல்லா முடிவுகளும் எடுப்பது, கட்சிகளுக்கு சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்றால் எப்படி வாங்கணும் என்பது பைலாவில் குறிப்பிட்டிருக்க. இட்ஸ் ஜெனரல் செக்ரட்டரி, இட்ஸ் பிரசிடென்ட், அவங்க பேர்ல வாங்கலாம்னு நம்பர் 1 யாரோ அப்படி இருப்பாங்க. பாமக நம்பர் 1 தலைவர். இப்ப தலைவர் அவர் அன்புமணி ராமதாஸ் கிட்ட பொதுக்குழு ஆதரவோடு அவர் தலைவராக இருக்கிறார். ரைட். அதனால் இந்த சொத்துகள் முகுந்தனுக்கு அவர் ரெக்கமெண்ட் பண்ணதோ இது உள்ளதான் அந்த சொத்து பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த குடும்ப பிரச்சனைகள் வெளியே தெரியாம இருக்கிறதுனால அவருக்கு பர்சனல் ஃப்ரெண்ட்ஸா இவங்க எல்லாம் போய் அதை பேசி கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணலாம்னு போயிருக்காங்க. அது என்னங்கிறது நமக்கு தெரியல. ஓகே, ஃபைன். டாக்டர், இதுல ஒரு கூட்டணி கணக்கு பாக்குறீங்களா? இப்போ திரு குமார் கூட முன்னாடி வார்த்தைலாம் சொல்லியிருக்கிறார். அமித்ஷா வரும்போது எப்படி அதிமுக கூட்டணி அவர் உறுதிப்படுத்தினாரோ அடுத்த இன்னும் சில கட்சிகளை அவர் சீல் பண்ணுவார். அதற்கான முயற்சி பாமக ஒரு முக்கியமான பிளேயர், தேமுதிகவை கொண்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு அஜெண்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு மெகா கூட்டணி அமைப்புடைய ஒரு முக்கியமான படியா பாக்குறீங்களா? அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வெளிப்படையா அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்களே ஹரி. திரு எடப்பாடி அவர்கள் கிளியரா சொல்லிட்டாரு தட் இந்த மாதிரி ஒருங்கிணைந்து ஒரு மெகா கூட்டணியை அமைப்போம், வாக்குகள் பிளவுபடக்கூடாதுங்கிற ரீதியாக கிட்டத்தட்ட தெளிவாகவே பேசியாச்சு. ஸோ இதுல ஒன்றும் ஒளிவு மறைவே கிடையாது. திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்றால் எவ்வளவு கட்சிகளை ஒன்றிணைக்க முடியுமோ எதிரணியில் அதை அதிமுக மற்றும் பாஜக இன்டென்ஷனை சொல்லிட்டாங்க. பட் அப்ப அமித்ஷாவுடைய வருகையில இது அடுத்த லெவலுக்கு ஃப்ரெக்டிஃபை ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த பார்ட்டிஸ் எல்லாம் வில் ப்ளே ஹார்ட் பார்கெயின் நினைக்கலாமா? இல்ல, ஹார்ட் பார்கெயின் செய்ய முயற்சிக்கும் போது பாஜக அந்த கட்சிகளின் மீது அழுத்தம் எவ்வாறு கொடுப்பார்கள் அப்படிங்கிறது தான் இப்போ குவெஸ்டன். இப்போ தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவும் பாமகவும் நான் ஈக்குவேட் பண்ண மாட்டேன். பாமகவுக்கு ஒரு கணிசமான ஒரு ஓட் பேங்க் கட்டாயம் இருக்கிறது. கான்சென்ட்ரேட்டட் ஓட் பேங்க் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு அடிஷனல் பெனிஃபிட். அதனால பாட்டாளி மக்கள் தேமுதிக ஒரு வேளை நாங்கள் இந்த கூட்டணிக்கு வரலன்னு சொன்னா பாஜக பெரும் எஃபர்ட் போட்டு திரு அமித்ஷா அவர்களே நேரடியாக இன்டர்வீன் பண்ணி செய்வாரா என்பது எனக்கு சந்தேகம் தான். போனா போட்டோம்னு விட்டுடலாம். பட் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஒரு முயற்சி எடுப்பார்கள். அது திரு அமித்ஷா அவர்களே எடுப்பாரா, இல்ல திரு எல் முருகன் போன்றவர்கள் அவங்க மூலமா பேசுறதுக்கு ஏதாவது முயற்சிகள் எடுப்பாங்களா மற்ற தலைவர்கள் மூலம், அது தெரியாது. பட் டெஃபினட்டா பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். இப்பொழுது அதை நோக்கி நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒருவேளை இந்த பேட்சப் இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. என்ன நம்ம நீங்க இல்ல, அதாவது நீங்க இந்த பிரச்சனையை இது எலெக்ஷனுக்கு அப்புறம் வச்சுக்கோங்க, 2026 தேர்தல் வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லாம இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாங்கிற ஒரு பாசிபிலிட்டி கூட இருக்கு. ஓகே, அது அரசியல் பிரச்சனையானா அந்த முடிவு எடுக்கலாம். அதுல நிறைய எமோஷன்ஸ், ஃபேமிலி கன்சர்ன்ஸ் அதுதான் இல்லையே. இப்போ எமோஷன் இருக்கும்போது கூட ஒருத்தரை சந்திக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, ஒரே ஃபங்க்ஷன்ஸ்ல அட்டெண்ட் பண்றாங்க. சோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஓகே. அதே மாதிரி நீங்க தேர்தல்ல மருத்துவர் ஐயா ஒரு கோல்ட் பீஸ உருவாக்கலாம். இப்போ நீங்க இப்போதைக்கு டிஃபர் பண்ணுங்க, அப்புறம் பாத்துக்கலாம், எலெக்ஷனுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்ங்கற ஒரு அட்வைஸ். எலெக்ஷனுக்கு அப்புறம் சண்டை போட்டுக்கலாம்னு சொல்லிட்டா கூட எலெக்ஷன் வரைக்கும் ஒரு ஒற்றுமை, ஒரு ஃபீலிங் ஆஃப் யூனிட்டியை உருவாக்கலாம் இல்லையா அவங்க? இல்ல, அது அப்படி செய்ய முடியுமா? ஒரு ரெசல்யூஷன் வராம ரெண்டு பேரும் இணைஞ்சா ரெண்டு பேரும் ஒவ்வொரு திசையில போயிட்டு இருந்தா அது கவுண்டர் ப்ரொடக்டிவா போயிடாதா? இல்ல ஹரி, இப்போ என்ன, உங்களுக்கு எம்எல்ஏ வரணும் இல்லையா? எவ்வளவு முடியுமோ அதிக அளவுல
சட்டப்பேரவையில உறுப்பினர்களை இல்ல கொண்டு அதுக்கு வரணும். முன்னாடி யார் தலைவர்னு தெளிவாகணும்னு 2 பேரும் நின்னா இல்லையே இப்போ இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல அபிஷியலா 2 பேரும் தலைவர்கள் என்றுதான் கிட்டத்தட்ட கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரைட்டா? சோ இதுக்கு கிளாரிட்டி கொடுக்கணும்னு யார் கேட்க முடியும்? அதிமுக கேட்காது, பாஜக கேட்காது. அப்ப யார் கேட்பாங்க? எதிர்கட்சிகள் தான் கேட்பாங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் கேட்பார்கள். ஓகே, அதற்கு இட்ஸ் a question which they can say, look, 9 months we will postpone. இந்த பிரச்சனை வந்து 9-10 மாதத்துக்கு இப்போது ஒரு ஷோ ஆஃப் யூனிட்டி. இந்த பிரச்சனைகள்லாம் நான் தீர்த்து விடுவோம், ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாம் ஒன்னா இருக்கும்னு 2 பேரும் கையை தூக்கி பின்னாடி பார்த்துக்கலாம், ஸ்டேஜ்ல பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகே, அது ஒரு பாசிபிலிட்டி.